பேராகிரிக்கில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேர் பலியாக காரணமான பேருந்து விபத்து தொடர்பில் அதன் ஓட்டுநர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். ஆபத்தான முறையில் பேருந்தை ஓட்டி மரண விபத்தை விளைவித்ததாக 39 வயது முகமது அமீருல் ஃபட்ஹில் ஜுல்கிஃப்லி கிரீக் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் தம்மீதான அனைத்து 15 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அவர் விசாரணை கோரினார். ஜூன் 9ஆம் தேதி அதிகாலை 1:15 மணியளவில் கிழக்கு மேற்கு சாலையின் 53வது கிலோமீட்டரில் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. அக்குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரிங்கெட் வரையில் அபராதமும் விதிக்கப்படலாம். இவ்வேளையில் கண்மூடித்தனமாகவும் அபாயகரமாகவும் வாகனம் ஓட்டியதாக மற்றொரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அக்குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். குற்றத்திற்கு அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறையும் 5,000 முதல் 15,000 ரிங்கெட் வரையில் அபராதமும் விதிக்கப்படலாம். ஜூன் 9 சம்பவத்தில் 42 உப்சி மாணவர்களை ஏற்றி சென்ற அப்பேருந்து தெலங்கானா ஜெர்தேவில் இருந்து திரும்பும் வழியில் ஒரு பெருடுவா அல்சாக்காரை மோதி தடம் புரண்டது. அதில் 13 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியான வேளை மேலும் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது மரணமடைந்தனர்.